என்ன ஏன் பார்க்குறீங்க? இல்லை சார், நீங்கள் அரசியல் அனுபவம் உள்ளவங்க, தனியாக கட்சியெல்லாம் வச்சுருக்கீங்க. ரெண்டாவது அந்த கட்சி கொடியும் இந்த கட்சி கொடியும் ஒரே கட்சியாக இருக்குது. ஸோ அவர் எப்படி அந்த நிறத்தோட ஒன்றா இணைஞ்சிருக்காரு, அதே மாதிரி நீங்களும் இணைஞ்சிருப்பீங்கல்ல. ஒரு த்ரிஷாவோட ஒரு தொடர்பு உங்களுக்கு இருக்கும்ல சார்? எனக்கு த்ரிஷாவுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. த்ரிஷாவுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லையா? எனக்கு வயசு 78. த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கீங்க இல்லையா? உங்களோட நீங்கள் தான் அந்த கட்சிக்கான ஒரு பிராண்ட் வேல்யூவை கிரியேட் பண்ணதே நீங்கள் தான். அதனால இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கப்ப அந்த அம்மையாருனால த்ரிஷா அம்மையாருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு இணக்கமான தொடர்பு இருந்திருக்கலாமான்னு ஒரு மோடி வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல பார்த்தீங்களா சார்? மோடியை விட பெரிய ஆள் ஆகிட்டார் சார். அங்கே அடுத்த பிஎம் எலெக்ஷனில் பார்த்தீங்களா கட்டம் சார்? அவர் கட்டம் தெரியுமா? ஜாதக கட்டம். அந்த பொண்ணு என்ன கேட்டாங்க? நிப்பாங்களா இல்லையா? நீங்க எதை விட்டு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு நரகல எல்லாம் பேசிக்கிட்டு திரிஷா நிப்பாங்க சார். திரிஷா நிப்பாங்க சார். எங்க நிப்பாங்க? யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியில எல்லாம் ஒவ்வொரு கொலைக்கும் காரணம் மு.க. ஸ்டாலின் அவர் தான். இந்த ஆட்சியில மேதகு ஜோசப் விஜய் இதெல்லாம் மாறணும்னா யார் வரணும்? இதெல்லாம் மாறணும்னா யார் வரணும்னா என்ன சொல்றது சார்? கவர்னர் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்ல சார்? சரிதானே சார்? பத்திரிகை சார்ல சந்திக்கலைன்னா தானே பிரதமர் ஆக முடியும். அடுத்தாப்புல பிஎம் ஆகிறதுக்கான அத்தனை தகுதி இப்ப இருக்குல்ல சார்? மேதகு ஜோசப் விஜய்க்கு தகுதி இல்லையா சார்? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இவ்வளோ தமிழ்நாடு அரசியல் நிறைய மாற்றங்களை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு புறம் எல்லாருமே ஆவலா கேட்கிற விஷயம் என்னன்னா, திருச்சி கிழக்குல த்ரிஷா அவர்கள் நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? என்ன ஏன் பார்க்குறீங்க? இல்லை சார், நீங்கள் அரசியல் அனுபவம் உள்ளவங்க, தனியாக கட்சியெல்லாம் வச்சுருக்கீங்க. ரெண்டாவது அந்த கட்சி கொடியும் இந்த கட்சி கொடியும் ஒரே கட்சியாக இருக்குது. ஸோ அவர் எப்படி அந்த நிறத்தோட ஒன்றா இணைஞ்சிருக்காரு, அதே மாதிரி நீங்களும் இணைஞ்சிருப்பீங்கல்ல. ஒரு த்ரிஷாவோட ஒரு தொடர்பு உங்களுக்கு இருக்கும்ல சார்? எனக்கு த்ரிஷாவுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. த்ரிஷாவுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லையா? எனக்கு வயசு 78. அந்த பொண்ணு வயசு என்ன? ரெண்டாவது அந்த வயசு நான் என்ன ப்ரொடியூசரா சார்? நான் தொடர்புன்னா கள்ள தொடர்போ இல்லை மற்ற தொடர்போ நான் சொல்ல சார். ஒரு அரசியல் ரீதியான தொடர்புகள் அப்படின்னு அந்த தொடர்பு கேட்டேன் சார். தாங்க நான் ப்ரொடியூசரும் இல்லை, நான் டைரக்டரும் இல்லை, நான் நடிகரும் இல்லை. அதனால அவங்களோட தொடர்பும் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களை கேட்டா நீங்க பதில சொல்றதை விட்டு சார். இல்லை சார், ரெண்டு பேத்துக்கும் பொதுவான இதாக கேட்டோன்னே சரி, உங்களுக்கு என்னை விட நிறைய உங்களுக்கு தெரியுமேங்கிறதுனால அந்த தொடர்பை பத்தி நீங்க சொல்லிடுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த அம்மா யாரு? த்ரிஷா அம்மா. த்ரிஷா அம்மா. த்ரிஷா அம்மாவா சார்? த்ரிஷா அம்மா இல்ல, த்ரிஷா தான். ஓ, த்ரிஷா. த்ரிஷா மேடம்னு சொல்றேன். த்ரிஷா மேடம். த்ரிஷா மேடம். த்ரிஷா மேடம் அவங்க திரைப்பட நடிகை. இப்ப சூர்யா கூட இப்போ ஒரு படம் கருப்புங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. படம் சூப்பர் டூப்பர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் அந்த பொண்ணு தான் நடிச்சிருக்கு. அதனால சூர்யாவோட இணைச்சி பேச முடியுமா? சொல்லுங்க. அதாவது ஒரு படத்துல ஹீரோயா நடிச்சாங்கன்னா அந்த படத்துக்கு மட்டும்தான் அவங்க அந்த ஆக்ட். அவ்வளோ. அதான் சார் நானும் கேட்டேன். இப்போ ஜோடியா நடிச்சிருக்காங்க இல்லையா, ஜோடியா இருந்திருக்காங்க இல்லையா, அது அந்த படத்துல அப்படிதானே. அது மாதிரி நீங்க எங்கேயாவது ஜோடியா அப்படின்னா அந்த மாதிரி அந்த மாதிரி அதான் நான் தான் டைரக்டரும் இல்லை, நடிகர் ப்ரொடியூசரும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்தா தானே அந்த தொடர்பு வரும். இல்ல சார், இந்த கட்சிக்கு டிவிக்கேங்கிற கட்சிக்கே நீங்க அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்தீங்க. த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கீங்க இல்லையா? உங்களோட நீங்கள் தான் அந்த கட்சிக்கான ஒரு பிராண்ட் வேல்யூவை கிரியேட் பண்ணதே நீங்கள் தான். அதனால இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கப்ப அந்த அம்மையாருனால த்ரிஷா அம்மையாருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு இணக்கமான தொடர்பு இருந்திருக்கலாமான்னு ஒரு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ த்ரிஷா மேடம் தான் சொல்லி நான் அதை அலௌன்ஸ் பண்ண மாதிரி பேசுகிறீங்க. ஆமாங்க சார், 1000 தான் இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? அரசியல்ல எல்லாமே மறைமுகமா இருக்கும் இல்லையா? அண்டர்ல ஒரு டீலிங் இருக்குல்ல சார்? பாத்தீங்களா, கரெக்டா சொன்னாங்க. அண்டர் டீலிங்னு. அண்டர்ல ஒரு டீலிங் சார். அவங்க 99ல் த்ரிஷா அப்பதான் அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அழகியா சென்னை அழகியா சார்? ஆமா. அழகியா சார்.
ஓ, அழகி போட்டியில தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு வந்து எங்க அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. ஓ, அது எங்க தொடர்பு வந்து நிறைய சினிமா படத்தினுடைய டைரக்டர்ஸ், நடிகர்கள், நடிகைகள்லாம் அப்ப எங்களோட கட்சி நடத்திட்டு இருந்தோம். பீக்ல இருக்கும்போது ரோஜாமா கூட எங்க மீட்டிங்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. கௌதமி இவங்கெல்லாம் நிறைய வந்து போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இவங்களும் வந்து எதுக்கு வந்தாங்க, நான் அவங்கள பார்த்தேன். அதான் சார் வந்தாங்க போனாங்க, ஆனா தொடர்புல இல்ல. நான் ரூம்குள்ள உட்காந்துருந்தேன், வந்தாங்க. அங்க ரூம்ல நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா சார்? நான் என் ரூம், எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரூம் இருக்கும், நான் அதுக்குள்ள இருப்பேன். ரூமுக்கு வந்துருவாங்க. என்னை பார்க்கணும்னா என்னுடைய பிஏ இருப்பான், எனக்கு ஃபோன் இருக்கும், எல்லாரும் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்கம்பாங்க. உட்காந்துருக்கப்ப ரூம்ல பிஏ உள்ளார இருப்பார்ல, ரூமுக்கு வெளியில இருப்பாரா சார்? வெளியில தான் இருப்பாரு. ஓ, பிஏ எல்லாம் வெளியில தான் இருப்பாங்க. அப்ப ரூம்ல இன்டர்காம் போன்ல கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்க ரூம் உள்ள இருப்பீங்க. ஆமா. திரிஷா அங்க வெயிட்டிங் ஹால்ல உட்காந்து. அப்ப ரூமுக்கு வர்றதுக்கு முன்னால அங்க இருந்திருக்காங்க. அப்ப எல்லாம் இவங்க எல்லாம் இல்ல சார். இந்த பொண்ணெல்லாம் வந்து அப்ப அந்த படத்திலேயே அந்த அம்மா வந்து நடிக்காத காலம்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க நீங்க. அது இந்தம்மா அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ ஒரு டைரக்ட் சான்ஸ் கொடுத்து கூட்டத்துல கும்பல் ஆடுற மாதிரி ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ல போய் நடிச்சதாக எனக்கு ஷியாம் படம் தான் சார். ஸோ அதனால நீங்க என்ன, அவங்க வந்து என்கிட்ட சொல்லி நான் கேட்கல, இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ பைண்டிங் இருக்குதுன்னு மக்கள் மத்தியில பெரிய பரவலா பேச்சு இருந்துச்சு. ரெண்டாவது அவங்க துணைவியாரும் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் இதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆகையினால நான் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் எனக்கு டக்குன்னு வந்துச்சு. அது சாட்டை துரைமுருகனுடைய சேனல். அது சாட்டை துரைமுருகனுடைய சேனல்ல இருந்து என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க. நான் அப்ப அண்ணா நகர்ல அந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன். அப்போ இது சாட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாப்ல இல்ல நீங்களே சொன்னீங்களா சார்? நானா தான். ஓ, நீங்களா தான் கண்டுபிடிச்சீங்க. ஓஹோ, ஓகே ஓகே. அப்போ உண்மையை சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணுங்க, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி நான் சொன்னேன். அது இன்னைக்கு பரவலா எல்லா மாநிலம் கடந்து நாடு கடந்து உலக நாடு பூரா போயிட்டு. ஆமாங்க சார். நீங்க அதாவது தீர்க்க தரிசி சார். நீங்க வந்து தீர்க்க தரிசிங்கிறது உங்களுக்கே தெரியல பாருங்க. நீங்க இப்ப நானும் தான் சொன்னேன், என்ன இது விஜய் சிஎம் ஆவாரு. ஆமா, இப்ப 2026 சிஎம், அதுக்கப்புறம் 31 பிஎம், அதுக்கப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட் சொல்லியிருக்கேன். இப்ப சிஎம் நடந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா, அடுத்தது பிஎம். வங்காளத்துல எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து பாத்துட்டு இருக்காங்களா, உதயநிதி இல்ல விஜயா, யார உங்களுக்கு பிடிக்கும்? உதயநிதியில மோடி அவர்களா விஜயா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஓ, மோடி விஜய் தான் வந்து பிக் பண்றாங்க. மோடி வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுல பாத்தீங்களா சார்? மோடியை விட பெரிய ஆள் ஆயிட்டார் சார். அங்க அடுத்த பிஎம் எலெக்ஷன்ல பாத்தீங்களா கட்டம் சார்? அவர் கட்டம் தெரியுமா? ஜாதக கட்டம். சார், அந்த கட்டம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க த்ரிஷா அவர்கள் திருச்சி கிழக்குல நிப்பாரா நிக்க மாட்டாரான்னு அதான் சொல்றேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நானே வந்து முன்னாடியே சொன்னது என்னன்னா, 2026 இவர் சிஎம், 2031 அங்க பிஎம் ஆயிடுவார். அங்க பிஎம் இருக்கிறப்ப இங்க சிஎம் ஆறு அப்படின்னா அம்மையார் யாரு? த்ரிஷா. அப்ப திருச்சி கிழக்குல நிக்க போறது உறுதி. திருச்சி கிழக்குல நிக்கிறாங்களா இல்ல மேற்குல நிக்கிறாங்களான்னு தெரியல, கண்டிப்பா ஆனா நிக்கிறாங்க. கிழக்கு தானேங்க வேக்கண்டு, மேற்குல ஏதாவது கேண்டிடேட், வேற கேண்டிடேட் இல்லை. இவர் 2 தொகுதியில் நின்று பெரம்பலூர்லேயும் அங்கேயும் நின்றாரு. அதனால பெரம்பலூரில் வச்சுக்கிட்டு அதை ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணுறதுனால அந்த இடத்துல மேடம் நிற்பாங்களா இல்லை வேற அவங்க கட்சியில வேற யார் நிப்பாட்டுவாங்களா? நான் கேட்டது சகாயத்தை கூட நிப்பாட்டலாம். அது சரி. இப்போ இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூட ஸ்டாலின் அவர்கள் அங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டாரு. அப்படி இருந்தா அப்புறம் ஸ்டாலின் த்ரிஷா அப்படின்ற ஒரு போட்டி வந்து உருவாகும். இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் சார் விஜய் த்ரிஷானா தானே அது நல்லா இருக்கு காம்பினேஷன். ஸ்டாலின் த்ரிஷாங்கிறது நல்லா போட்டி போடும் பொழுது இப்படிதானே வரும். ஸ்டாலின் அவர்கள் நிக்கிற தொகுதியிலேயே த்ரிஷா அவர்களும் நிக்கிறாங்க. ஓ, போட்டி போடுறப்ப ஓகே ஓகே ஓகே. நான் வந்து வேற மாதிரி. நீங்க எப்பயுமே வேற மாதிரி ஆளுங்க தானே. இந்த சினிமா தொழில இருக்கவங்க பூரா எல்லாமே WMA தானே. WMA என்ன சார்? அதெல்லாம் நான் இப்போ இந்த ராஜ்மோகன் வந்து
படிச்சு சர்டிபிகேட் காட்டியிருக்காரு சார். அது மாதிரிங்களா சார், இப்ப இருக்கிற பாருங்க, அமைச்சர்கள்லாம் சர்டிபிகேட் இங்க காட்டியிருக்காங்க. பாருங்க, ராஜ்மோகன் வந்து சர்டிபிகேட் வந்து காட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை. நான் இன்னதும் படிச்சிருக்கேன்னு அவர் தேர்தல் வாக்குறுதியில சொல்லவே இல்லை. சும்மா சொல்லாத ஒண்ணு வந்து ராஜ்மோகன் ராஜ்மோகன் எல்லா பயிலும் பேசுறேன். நான் ஏற்கனவே மெசேஜ் போட்டிருக்கேன் சார். எப்படி சார் அப்புறம் எல்லா பேரும் எவிடன்ஸோட மீடியாவில் இங்க போர்ட்ரேட் பாருங்க, பண்ணாங்களா சார்? இங்க குறிச்சு பாருங்க. கொடுத்தது ஒண்ணு, சர்டிபிகேட்டா இருக்கிறது ஒண்ணுன்னு அது மீடியாவில் அப்போ போட்டோ போட்டு எல்லாம் பண்றாங்களே, ஒரு போட்டோ எவிடன்ஸோட இருக்கு. அதெல்லாம் அவர் வந்து +2 முடிச்சாரு. 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டிப்ளமோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிஇ பண்ணியிருக்காரு. அந்த பிஇ வந்து இன்னும் வந்து அன்கம்ப்ளீட் ஆகல, அன்கம்ப்ளீட்டட். அவ்வளவுதான். இதுதான் அவருடைய படிப்பு. பட் அது எதுங்க அவரு ஏங்க சார் நமக்கு கல்வி தகுதியா இருக்கிறதுக்கு கல்வி அமைச்சருக்கு படிச்சிருக்கணுமா? படிச்சிருக்கணும். ஆமா, படிக்க வேண்டிய அவசியமா இல்லைங்க. நீங்க வேற படிக்க வேண்டிய முதலமைச்சரா இருந்து படிச்சவங்களுக்கு தானே கல்வியை பத்தி தெரியும். படிச்சவனுக்கு தான். யாருங்க சொன்னது? படிச்சவனுக்கு தான். என்ன காமராஜர் படிச்சாரா? ஆமா. என்னது படிச்சவங்க எல்லாம் இப்ப படிச்சவங்க தான் ஓட்டு போட்டாங்கல்ல. என்ன சிந்திச்சு செயல்பட்டா ஓட்டு போட்டாங்க? நம்மளுக்கு எல்லாரும் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போய் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நல்ல தாள சிறந்த படிச்சவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு, இவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு தெரிஞ்சா போட்டாங்க? போடல. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால படிக்கிறது வேற, அறிவு வேற. இந்த தேர்தலில் அதிகமான அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு தான். ஏன்னா அந்த தபால் ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான் ஆதரவா இருந்துச்சு. தபால் ஓட்டு யார் போட்டா? அரசு அதிகாரிகள் தான். எல்லாமே அவங்களுக்கு தான் போட்டாங்க. சோ அதனால அவங்க எல்லாம் படிக்காம இருந்தாங்க. படிச்சுட்டாலும் அறிவு வேற, படிக்கிறது. அப்ப படிச்சவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. பயங்கரமா நிறைய இருந்துச்சு. என்னங்க சார், சில நேரங்கள்ல அறிவு வேலை செய்யும், சில நேரங்கள்ல அறிவு வேலை செய்யாது. எப்போ வேலை செஞ்சிருக்கு, எப்போ வேலை செய்யலன்னு நினைக்கிறீங்க? அறிவு வந்து எப்ப வேலை செய்யாது அப்படின்னா, இவர் சொல்றாருல ஒரு மேடத்தை சொன்னார்ல, அந்த மேடத்தை பார்த்தா அறிவு வேலை செய்யாது, வேற தான் வேலை செய்யும். புரியுதா? அது மாதிரிதான். அதாவது சார், இப்ப இவங்க கேக்குறது என்னன்னா, அறிவு இருக்கா இல்லையாங்கிறது தான். இப்ப பேத்தி சொன்னாங்க, பேரன் சொன்னா அதனால ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க வீட்டில் சொன்னாங்க அதனால தான் பேரண்ட்ஸுங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப என்னன்னா, குழந்தைங்க வந்து சில நேரத்தில் வீட்டில் வந்து சாக்லேட்டை கையில் வச்சிருக்கப்போ உருகி கை ஃபுல்லாக சாக்லேட் ஆயிரும் சார். அந்த சாக்லேட்டை வந்து பெற்ற பேரண்ட்ஸும் சரி, தாத்தா பாட்டியெல்லாம் அந்த கையை உறிஞ்சி சாப்பிடுவாங்க. அப்படியா? ஆமாங்க சார். பேர குழந்தை கையில சாக்லேட் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சப்பி சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் தானே சார்? சரி. ஆமா, அது மாதிரி அந்த கையெல்லாம் அந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் இருந்தப்ப சப்பி சாப்பிட்றதுலாம் ஒரு வழக்கம் இல்லையா? அது மாதிரி சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க வந்து பேண்டுரும், பீயும் உழப்பி கையில வச்சுக்கிட்டு இருக்குங்க. சீரியஸா சார்? ஆமா. அந்த தேர்தல் அன்னைக்கு அந்த பெற்றோர், பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி அந்த கையை சாப்பிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சில நேரத்துல சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க, சாக்லேட் சாப்பிட்ட நேரத்துலேயே பீயும் சாப்பிட்டாங்க. ஆமா, இப்ப பீயும் சாப்பிட்றது ஒண்ணா, சாக்லேட் சாப்பிட்றது தெரியல சார். ஆமா, இதுக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லையா சார்? இந்த கை சூப்புனதுக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லையா? நான் இதுக்குள்ள வரலையா, விடுயா பாவம். அப்ப ஓட்டு போட்டவங்களாம் பீ தின்னி தான் ஓட்டு போட்டான் சார். நான் வந்து பேரம்பேத்தி சொன்னாங்க சார், ஓட்டுங்கிறது ஒரு 18 வயசுக்கு வந்தவங்க அப்படின்னு கிடையாது. அறிவு, முதிர்ச்சி, ஒரு ஞானம் இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த எலிஜிபிலிட்டி வச்சிருக்கான். அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாது. அது இந்த கையில பீ இருக்கு, இந்த கையில சாக்லேட் இருக்குன்னு தெரியாது. திரும்ப இப்ப சார், அது தெரியாதவங்க ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி செய்யறாங்கன்னா, அப்ப அந்த மக்கள், அந்த பெரிய மக்கள் வந்து அது சாக்லேட் நினைச்சு பீய தின்றுருக்காங்களாங்கிற ஒரு யோசிக்க வைக்கிறதுல சார். தெரியல சார். நீங்க தெரியல சார். அது படியெல்லாம் போகாதீங்க. ஏதோ பேர பிள்ளைங்க சொல்லிச்சு, தாத்தாக்கள் ஓட்டு போட்டாங்க. நாங்க மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்ததுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாட்டுக்கு தானே கஷ்டம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒன்றும் கஷ்டம் இல்லையே சார். தனிப்பட்ட முறையில யாருக்குமே இங்க கஷ்டம் கிடையாது சார். என்ன விடுங்க, யாருக்குமே இங்க கஷ்டம் கிடையாது. தனிப்பட்ட முறையில என்ன கஷ்டம்? இப்ப வந்து இவர் வந்து மேடையில சொன்னார்ல சார், ஆமா பெட்ரோல் இல்ல, கேஸ் இல்ல, நாங்க திண்டாடிட்டு இருக்கோம், இந்த வந்து இதை கேட்காம இருக்காரு மு க ஸ்டாலின் மேடையில சொன்னார்ல. இப்ப இவர் வந்து இன்ன வரைக்கும் கேட்காம இருக்காரா சார்? ஒரு ஈரான் அதிபர்கிட்ட போய் கேட்டுக்கணும்ல சார். இந்நேரம் ஒரு மோடி கிட்ட இன்ன வரைக்கும் கூப்பிட்டு வச்சு பேசினாரா சார்? மோடி எங்க வர வச்சா கூப்பிட்டா வந்திருக்க மாட்டாரு. ஒரு ராகுல் காந்தி கூப்பிட்டோன்னு வந்தார்ல சார், ஒரு ராகுல் காந்தி கூப்பிட்டோன்னு வந்தார்ல. அது மாதிரி ஏன் மோடி வரமாட்டேங்கிறாரு? மோடி கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லாம இருக்காரா? இல்ல புரியல. இதெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல இப்ப ஃபியூல் ரேட் ஏத்துனதுக்கு லெட்டர் எழுதினாராமா, மனு கொடுத்து லெட்டர் எழுதியிருக்காரு. அப்ப அதுக்கு முன்னால லெட்டர் எழுதிட்டு போய் தூங்கிடுவாருன்னு சொன்னாரா சார்? இவர் என்ன சார் பண்ணாரு? தூங்க போலியோ, முடிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாரோ லெட்டர் எழுதிட்டு?
முக ஸ்டாலின் லெட்டர் எழுதிட்டு போய் தூங்கிடுவாரு அப்படின்னு சொன்னார்ல சார் மேடையில. அவருக்கு வயசு 72. அதனால அவர் தூங்க போயிட்டாரு. லெட்டர் எழுதிட்டு அவர் தூங்கிட்டாரு. இவர் இளமையா இருக்கிறதுனால தூங்கல. நைட்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, தண்டால் தானே சார் பண்ணாரு. அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது, தண்டால் பண்ணாரா என்ன, ஏதோ நைட்ல எக்ஸசைஸ் பண்றாருன்னு கேள்வி. ஆமாங்க சார். ஆமா பரவாயில்ல சார், உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சார். முக்கியம் இல்லையா? அதனால அது நிறைய பேர் கூட சொல்றாங்க, ஆரோக்கியத்தை பாருங்க, மக்களை பார்க்கறது இருக்கட்டும், உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வலைதளங்கள்ல போடுறாங்க. அது என்னன்னு தெரியல, எதுவும் நோய் இருக்காமா அவருக்கு? இல்ல சார், ஆரோக்கியமா இருக்கணும்னாவே நம்ம திரிஷாவை பார்க்காம இருந்தா போதுங்கிறது மாதிரி. இல்ல, திரிஷா தானே நீங்க கேட்டீங்க, இந்த இதுல எலெக்ஷன்ல நிப்பாங்க சார். ஆரோக்கியத்துக்கும் திரிஷாவுக்கும் அப்படின்லாம் கேட்காதீங்க சார். நிப்பாங்க, திரிஷா நிப்பாங்க. அப்ப எக்ஸசைஸ் யாரோட பண்றாங்க? எக்ஸசைஸ் அது ஃப்ளோர் எக்ஸசைஸ் சார். அது பாடி விருத்தி ஆகும். ஆமா, அதெல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்டது சார். அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமா சார்? நெகங்கிறது வளர்ந்து ஆகணும் சார். வளர்றதை நம்ம தடுக்க முடியுமா? வளர்றதை கட்டுதான் பண்ண முடியும். ஆனா தடுக்க முடியுமா? அந்த பொண்ணு என்ன கேட்டாங்க, திரிஷா நிப்பாங்களா இல்லையா? நீங்க எதை விட்டு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு நரகல எல்லாம் பேசிக்கிட்டு திரிஷா நிப்பாங்க சார். திரிஷா நிப்பாங்க சார். எங்க நிப்பாங்க? தேர்தல்ல அங்க நாமினேஷனை ஃபைல் பண்ணி தேர்தல்ல நிப்பாங்களா? தேர்தல்ல நிக்கிறாங்களா? சும்மா நிக்காம அப்புறம் நிக்காம உட்காராமலா இருப்பாங்க. வீட்டுல உட்காருவாங்க, நிப்பாங்க, திரைப்படத்துல நடிப்பாங்க, உட்காருவாங்க, நடிப்பாங்க. சார் நான் சொல்றேன் சார், மறுபடியும் சொல்றேன் சார். ஆமா, அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு அவங்கள அவங்க முன்னால பார்த்தா அப்படியே ஜெயலலிதா மாதிரி பார்த்தது மாதிரியே இருக்குது. அப்படியே பின்னால பாக்குறப்ப அப்படியே இந்திரா காந்தியை பாக்குறது மாதிரி இருக்குது. ஆமா, அப்படியே முன்னால பார்த்தா ஜெயலலிதா, பின்னால பார்த்தா இந்திரா காந்தி, ரெண்டும் சேர்றப்ப எப்படி சார் இருக்கும்? ஆமா சார், ஒரு பொண்ணை பார்க்காதீங்க சார். ஆமா, நீங்க பாருங்க, முன்னாலையும் பின்னாலையும். தலைவியா பாருங்களா? தலைவியா பார்க்கணுமா? ஒரு பொண்ணு அம்மாவை பார்க்கணும்னு சொல்றாங்க சார். ஆமா, பொண்ணு அம்மா. ஆனா எல்லாரும் அம்மா ஆக்கிறது தான் பாக்குறாங்க. ஆமா, ஒரு பொண்ணு அப்படி பார்க்க கூடாது சார். அம்மாவை பார்க்கணும், அம்மா ஆக்கிறது பார்க்க கூடாது. அம்மாவை ஆக்காம அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும் சார்? அது கற்றவன் முடிவு பண்றது சார். சரி, கண்டவனும் முடிவு பண்ண கூடாதுல்ல? ஆமா, ஷோ, இதெல்லாம் தேவையாங்க? நீங்க அந்த பொண்ணு கேட்டதுக்கு சார் நிப்பாங்க சார். ஏமா நிப்பாங்க. அப்ப திருச்சி கிழக்குல திரிஷா அவர்கள் தான் நிக்கிறாங்க. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல எப்படி இந்த கொலையெல்லாம் நடந்துச்சோ அதே போலதான் தமிழக வெற்றி கழக ஆட்சியும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. ஆமா, இது குற்றச்சாட்டுங்கிறது இப்ப என்னன்னா, போன திமுக பீரியட்ல 4 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணதுக்கு இவர் தான், முக ஸ்டாலின் ஐயா தான் காரணம். அவர் தான் போய் அதை பண்ணாரு. ஏகப்பட்ட கொலை கற்பழிப்புலாம் அந்த காலகட்டங்களில் நடக்கிறப்ப இது முக ஸ்டாலின் ஐயா தான் பண்ணாரு. அவர் ஒரு பெரிய கொலைகாரனாக தான் நமக்கு இவர் தானே சொன்னாரு. இவர் தானே கை நீட்டி அவர் தானே எல்லாத்தையும் பண்ணாருன்னு. இப்போ இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்போ அதே சம்பவங்கள், இப்போ 24 கொலைகள் கிட்டத்தட்ட நடந்திருக்குது. இந்த 24 கொலையை பண்ணிட்டு இருக்காரு யாரு? மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறதா தான் எப்படி அவர் திமுகவை சொன்னாரோ அதே மாதிரி இப்போ மக்கள் இவரை சொல்றாங்க. இவர் போய் ஒரு எண்டே இல்லையா? அப்ப யார் வந்தா இதெல்லாம் சரியாகும் சார்? யார் சரியாகும்னா, ஏதாவது மாற்றம் நடக்கும் தானே சொன்னாங்க. மாற்றம் இப்போ உடனே நடக்குதான். இதெல்லாம் உடனே நிப்பாட்ட முடியுமா? ஒரு 5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தானே நிப்பாட்ட முடியும். உடனே ஒருத்தர் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னா உடனே அவரை நிப்பாட்ட முடியுமா? இப்ப போய் ஒவ்வொரு கொலையும் இவரா போய் பண்ணாரு. இப்ப 24 கொலையும் விஜய் போய் பண்ணாரா? இல்ல, இது வரைக்கும் அதற்கான நடவடிக்கைன்னா தேடிட்டு இருக்காங்கல்ல. குற்றம் செஞ்சவங்களை யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நடக்கும்ல சார். இது என்ன இந்த ஆட்சியிலும் அதே தானே நடந்துச்சு. அதான் கடந்த ஆட்சியில இது பண்ணாரு யாரு? முக ஸ்டாலின் ஐயா தான் அந்த கொலையெல்லாம் பண்ணாரு. இந்த ஆட்சியில இவரு பண்ணல. அதுவா நடக்குது, வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியில எல்லாம் ஒவ்வொரு கொலைக்கும் காரணம் முக ஸ்டாலின் அவர் தான். இந்த ஆட்சியில மேதகு ஜோசப் விஜய். இதெல்லாம் மாறணும்னா யார் வரணும்? இதெல்லாம் மாறணும்னா யார் வரணும்னா என்ன சொல்றது சார்? கவர்னர் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்ல சார்? எப்படி சார்? நான் என்ன கேட்குறேன், கவர்னர் ஆட்சி இல்லை, டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார ஆட்சி வரணும்.
அப்போ தான் இதெல்லாம் நடக்காது. எப்படி எமர்ஜென்சியில் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்துச்சோ, ஏன்னா எமர்ஜென்சியில் நீ எல்லாம் பறந்துருக்க மாட்டோமா, எமர்ஜென்சியில் எல்லா பேரும் பஸ்ஸில் ஏறினோம்னா கூட க்யூவில் நின்று தான் கண்டிப்பாக ஆமாம் அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஜனதா அரசுலையும் வந்து ஹோட்டல்கள் எல்லாம் ₹1 ₹1.5 சாப்பாடா, ₹2 சாப்பாடா, ₹2 ஜனதா சாப்பாடுன்னு பேருமா, ₹2 தான்மா ஜனதா சாப்பாடு. ஹோட்டல் எல்லா ஹோட்டல்லையும் போட்டான். அது மாதிரி டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒரு ஆட்சி அமையணும். அது எமர்ஜென்சி இந்திரா காந்தி மாதிரியும். அந்த ஆட்சியே திமுக கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? என்னப்பா சர்வாதிகார ஆட்சியே வந்து திமுக கொடுக்கல. சர்வாதிகார ஆட்சி அது வந்து நமக்கு சட்டம் இயற்ற நம்ம மாநிலத்துக்கு கிடையாது. அது ஒன்றியத்தில் தான் பார்லிமெண்ட்டில் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதி கையொப்பமிட்டா தான் அது செல்லும். அது எமர்ஜென்சி. சரியா? இந்த எமர்ஜென்சி வந்து நம்ம பண்ண முடியாது. டிக்டேட்டர்ஷிப்பும் நம்ம பண்ண முடியாது. ஆல் ஓவர் இந்தியா தான் டிக்டேட்டர்ஷிப் பண்ண முடியும். தமிழ்நாடுக்கு மட்டும் பண்ண முடியாது. ஒன்று வேணால் பண்ணலாம். நம்ம வந்து இந்த திராவிட நாடு சொல்கிறோம்ல, தனி நாடாக நம்ம பிரிஞ்சு வரலாம். இங்கே தான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் கோணக்கழுத்து சாத்துறானே. நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தால் திராவிட நாடு எங்களுக்கு தனி உரிமை கொடுத்துரு, நாங்கள் இருக்கோம். இராணுவத்துக்கு இன்கம் டேக்ஸு இராணுவம் மட்டும் நீ கையில் வச்சுக்கோ, வருமானத்துக்கு பூரா இது பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பார்லிமெண்ட்டே நம்ம சென்னையிலையோ ஹைதராபாத்லேயோ பெங்களூர்லேயோ கூட நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சி பண்ணலாம். அது நல்லா இருக்கும். அது இப்போ உக்ரைனெல்லாம் அதான் பிரச்சனை. இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யா கூட இருந்தது, அது பிரிஞ்சு உக்ரைன் தனி நாடாச்சு. தனி நாடான உடனே மறுபடியும் அவன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறான் உக்ரைனை. இவர் ரஷ்ய அதிபர் என்ன சொல்கிறாரு, நீ என்னோட தான் இருக்கணுமே தவிர நீ எதுக்கு அங்கே போய் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதே மாதிரி இப்போது பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து வைத்தறிச்சல் தான். இப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கே காலிஸ்தான், காலிஸ்தான் இல்லை, அதை பாகிஸ்தான்லேயே இன்னொரு பிரிவு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான், எனக்கு தனி நாடு கொடுன்னு அவன் போராட்டம் பண்ணிட்டு இப்போ அங்கே பெரிய ரகலை நடந்துட்டுருக்கு பாகிஸ்தானில். அதனால எல்லா இடத்துலையுமே வந்து ஜனநாயக நாட்டில் இதாம நடக்கும். சர்வாதிகார நாடு இப்போ ரஷ்யாவில் நடக்குதா, சைனாவில் நடக்குதா சொல்லுங்கள்? சைனாலேயோ ரஷ்யாலேயோ இல்லை. அது மாதிரி இருக்கணும். ரஷ்யா மாதிரி சைனா மாதிரி இருந்தால் நம்மளும் முன்னேறிடலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம். ஆனால் அது வந்து அமையக்கூடிய மாதிரி ஹிட்லர் மாதிரி ஆள் வந்துட்டா என்ன பண்ணுறது, முசோலினி மாதிரி வந்துட்டா என்ன பண்ணுறது? ஏன் சார் மேதகு விஜய் மாதிரி வந்தாவே போதும்? ஏங்க விஜய் வந்து அவர் வாயை திறந்து பேசவே மாட்டாருங்கிறாங்க. மேடையில் மாத்திரம் சினிமா வசனம் பேசுவார், திரைப்படத்தில் பேசுவார், மற்றபடி திரைப்படத்தில் கூட பேச மாட்டாராமே. அவர் வாய்ஸ் தானே அவருக்கு. அதான் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்கன்னா அப்போ என்ன தான் பேசுவீங்க? அப்போ யாருக்கிட்ட ஒன்லி வந்து த்ரிஷா கிட்ட மட்டும்தான் பேசுவீங்களா? டப்பிங்கா? டப்பிங் என்னங்க சார்? அவரே டப்பிங் பேசுவார். அதான் இல்லை, அவர் பேசுகிற ஒரே ஆளு த்ரிஷா தான் சார், வேற யார்கிட்டையும் பேச மாட்டார் சார். ரொம்ப படங்கள்ல அவர் டப்பிங் தான்மா அவருக்கு. விஜய் அவர்களுக்கு டப்பிங் சொல்றீங்க, சொந்த குரல்ல பேசிட்டு இருக்காரு, டப்பிங் சொல்றீங்க. சொந்த குரல்னு எப்படி சொல்றாரு? விஜய் அவர்களுடைய குரல், அவருடைய குரல்னா அவருடைய குரல் தான் டப்பிங். அது மாதிரி ஒருத்தன் பேசுறவங்க. சரி, இப்போ டப்பிங்னா இப்போ நான் பேசுனா எனக்கு பதிலா வேற யாராவது எனக்கு வாய்ஸ் கொடுப்பாங்க. உன் வாய்ஸ் மாதிரியே இருக்கும்ல? என் வாய்ஸ் மாதிரி இருக்காது, அது அவங்களோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படி எப்படி இருக்கும்? அவங்க வாயில் பேசினாலும் இப்போ திரைப்படத்தில் எல்லாமே டப்பிங் தான். ஏன்னா இவர் நடிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. இவர் டப்பிங் தியேட்டரில் போய் டப்பிங் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுவே பேசிக்காக புதுசாக இருக்கு சார். இந்த விஷயம் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. நான் சொல்கிறேன்ல, புரிஞ்சுக்கோ. எல்லாமே டப்பிங் தான். சினிமால எல்லாம் டப்பிங் தான், புரிஞ்சுக்கோ. டப்பிங் தான் சார் கொடுப்பாங்க. ஆனா தன்னுடைய சொந்த குரல் தனக்குன்னே சில பேர் வந்து கொடுத்துப்பாங்க. தமிழ் தெரியாதவங்க தான் தமிழ் தெரியாதவங்க இல்ல, அது வந்து அதுக்கு ஷூட் ஆகணும், அதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. ஒரு காலம் அவரு பல படங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம், சில படங்களுக்கு. ஆரம்ப காலத்துல இருந்தே விஜய் வந்து அவரோட குரலுக்கு அவர் தான் கொடுத்துட்டு இருக்கா, அவரே டப்பிங் கொடுத்துருக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. டப்பிங் ஆட்சி நடக்கிற வரைக்கும் சினிமாவில் நீங்க இருந்த வரைக்கும் நீங்க உங்க குரலை கொடுங்க, இல்ல ஊராங்குரல கொடுங்க. இங்க ஆட்சிக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்க குரலே இல்லாட்டினாலும் கொடுக்கணுமா இல்லையா? அதானே. இப்ப நீங்க டிக்டேட்டர் சந்திக்கலையே இது வரைக்கும், செய்தியாளர்களே சந்திக்கலையே சார். ஏமா நான் என்னமோ தாவேகா உறுப்பினர் மாதிரி பேசல சார். அந்த துண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம் சார். இல்ல நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா ஒரு தாவேகா இங்க பாரு, முதலமைச்சர் இங்க பாருங்க, பிரதமர் பிரஸ பார்த்தாரா? எத்தனை வருஷம் ஆச்சு?
அப்ப அடுத்த பிரதமர் இவர் தானே? அப்ப கருதானே சார்? பத்திரிகை சார்ல சந்திக்கலைன்னா தானே பிரதமர் ஆக முடியும். அடுத்தாப்புல பிஎம் ஆகிறதுக்கான அத்தனை தகுதி இப்ப இருக்குல்ல சார். மேதகு ஜோசப் விஜய்க்கு தகுதி இல்லையா சார்? பிஎம் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா? நீங்க புரியாம பேசுறீங்க. ஏங்க, இந்தியாங்கிறது ஒரு பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க சார் இப்பவே வந்து அசாம்ல வந்து மோடி போட்டோவையும் விஜய் போட்டோவையும் காட்டுறப்ப அவன் விஜயை செலக்ட் பண்ணிட்டானே, மேதகு விஜயை செலக்ட் பண்ணிட்டானே. வட மாநிலத்துல கூட அவரோட எல்லா மாநிலத்திலயும் விஜய் ரெடி ஆயிட்டார் சார் பிஎம்க்கு. இப்ப அவர் அகில இந்திய கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, தமிழ்நாடு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? தமிழ்நாடு கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு சார். இந்த கட்சி வந்து அது திரிஷா கிட்ட அப்படியே ஒப்படைச்சிருவாரு. ஆமா, அப்படியே சார். இப்ப நம்ம வீடு வாங்குறோம், சொத்து வாங்குறோம். ஆமா, அடுத்தாப்புல அதை விட ஒரு பெரிய சொத்துக்கு வாங்குறப்ப இந்த வீடை எப்பா நமக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல சார். அது மாதிரி இது திரிஷாவுக்காக கொடுக்கப்பட்ட கட்சி. ஆமா, புரியுதுங்களா சார்? அதான் டிவிகேயா? ஆமா, டி ஃபார் திரிஷா, வி ஃபார் விஜய், கே ஃபார் கட்சி. ஆமா, அதான் திரிஷா விஜய் கட்சி. கரெக்டா இருக்குல்ல சார்? நீங்க சொன்னா அதுக்கு தப்பே இல்லை. ஆமா, இப்ப இவங்க கேட்டது என்னன்னா கொள்ளை தான் ஏன் நடக்குது, அது காரணம் என்ன அப்படின்னு இது கேட்டாங்க. டிக்டேட்டரெல்லாம் இங்க இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித ஒழுக்கம் இல்லை சார், சுய சிந்தனை அப்படிலாம் இல்லை. அப்படியே தாந்தோன்றித்தனமா நடந்துட்டு இருக்குது. கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கு. இது ஒரே நாள்ல நடந்தல. கிட்டத்தட்ட 30 வருஷமா விஜய் சார், விஜய் 30 வருஷமா நடிச்சு இந்த கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி வச்சிருக்காரு சார். இவர் மாமியாருக்கு சோப் போட்டார்ல சார், அங்கேருந்து தொடர்ந்தது. ஆமா, எவனாவது மாமியாருக்கு சோப் போடுவானா சார்? அது எந்த படத்துல? எந்த படத்துலயா? அட ஏன் சார் நீங்க சொல்லுங்க ஐயா. நாங்க ஆரம்ப காலத்துல படத்துலயே ஒரு சோப் போட்டார் சார். ஆமா, தப்புங்களா? தப்பு. அப்புறம் என்ன சார் இது? மாமியாங்கிறது யாரு? அம்மா மாதிரி. அக்காவா? அக்கா மகளை கட்டிக்கிறது இல்லையா? ஓகே, அக்காவுக்கு சோப் போட்டாரு, அது என்ன தப்பு? இப்படிதான் சார், இப்படிதான் ஒவ்வொரு தப்பையும் ஏற்கனவே சொன்னாங்களா, நாங்க அக்காவாவும் இருக்கோம், தங்கச்சியாவும் இருக்கோம், பொண்டாட்டியாவும். ஆமா, அதான் சார். அப்ப அக்காவா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தங்கச்சியா இருந்தாங்க, இப்ப பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் பெரிய விஷயமா சார்? அதான் சார் கலாச்சார மேம்பாடு. செக்ஸ வச்சு இந்த இதுல இந்த எடுத்து தொலைறீங்க. நம்ம ஊடகத்துல அரசியல் பேசுங்க, அரசியல் விட்டுட்டு அவசாரித்தனத்தை பத்தி பேசுறீங்க சார். இந்த ஊடகம் இல்ல சார், எல்லா ஊடகமுமே அதானே பேசிட்டு இருக்குது அவசாரி பத்தி. அப்புறம் சார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேற லெவல்ல இருக்கு சார். இப்ப திடீர்னு வந்து எது ஜெயம் ரவி அழுதாரு அப்படின்னு, ஜெயம் ரவி அழுதாருங்கிறதுக்கு காரணம் பேசிட்டு இருக்காங்க சார். அவன் தான் சொன்னான்ல, இட்லி நடிகை நல்லா குஷ்புவை தானே சொல்றான். இட்லி சார், அப்ப இட்லி சார், இப்ப தோசை சார். ஆமா, நீங்க என்னங்க சார் இட்லிக்கும் தோசைக்கும்? அவர் சுந்தர்சி சண்டைக்கு வந்துட போறாருங்க. அவரு மலை மாதிரி 2 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்காரு. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? அப்புறம் இட்லி காஞ்சா வத்தலாயிரும் சார். அது இப்ப வத்தலா போயிருச்சு. அதத்தான் சார் நான் சொன்னேன். ஆமா, என்ன வத்தல்? குண்டூர் வத்தலா? இல்ல அது எந்த வட்டலா இருந்தாலும் நல்லா, ஆனா பொரிஞ்சா நல்லா பொரியும் சார். ஆமா, நீங்க அப்பளத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லையே? அவங்க இப்ப மகளிர் ஆணையத்தில் தலைவியா இருக்காங்களா? இருக்கு இல்லையா? சங்கத்துல ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, மகளிர் சங்கத்துல. இல்லம்மா, அகில இந்திய மகளிர் அமைப்புல வந்து அவங்கள இதா போட்டிருந்தாங்க, உறுப்பினரா இருந்தாங்க. யாருங்க சார்? மகளிர் ஆணையத்துல உறுப்பினரா இல்ல குஷ்பு? ஓ, குஷ்புவா? எனக்கு நான் வேற ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. குஷ்புக்கு தெரியல சார், டீட்டெயில். அவங்க இருக்காங்கம்மா மகளிர் ஆணையத்துல, ஒன்றிய அரசினுடைய மகளிர் ஆணையத்துல உறுப்பினரா இருக்காங்க. அவங்க தலைவி வேற, நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க அதில் உறுப்பினராக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த வந்து பெண்கள் மீது நடக்கூடியதெல்லாம் இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. விசாரிக்கலாம், நோட்டீஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.